Konnichiwa. Sayonara. Sayonara. ஹலோ ஒட்டாக்கு ஃபேம். கைஜுன் நம்பர் 8 இந்த வருடத்தில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட ஒரு அனிமே லிஸ்ட்டில் கண்டிப்பாக கைஜுன் நம்பர் 8 இருக்கும். குறிப்பாக இது ஒரு தமிழ் டப்பிங்லாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனிமே. எல்லோரும் பார்த்தீங்கன்னா சீசன் 2க்கு வெயிட்டிங். அப்படி எல்லோரும் சீசன் 2க்கு வெயிட்டிங்கில் இருக்கும்போது தான் ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஜுன் நம்பர் 8க்கான மூவி ரிலீஸ் ஆக போகிறது என்று. ஸோ அந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அந்த மூவியில் அப்படி என்ன ஸ்டோரி வந்து கன்டினியூ பண்ண போகிறாங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே பற்றின கண்டென்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் நியூஸில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம 2K சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேச வீடியோ ஆரம்பிச்சிடலாம். திஸ் இஸ் மொட்டாக்கு அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். நான் ஒரு முட்டாளுங்க. நல்லா படித்தவங்க 40 பேர் சொன்னாங்க. ஓகே, இந்த கைஜு நம்பர் 8 மூவி எப்போ ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச் 28 அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த கைஜு நம்பர் 8 மூவியில் அப்படி என்ன ஸ்டோரியை கவர் பண்ண போகிறாங்க? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கைஜு நம்பர் 8 மாங்கானது ரொம்ப ஷார்ட்டான மக. அதை சீரியஸாகவும் கொடுக்கணும், மாங்காவும் கொடுக்கணும்னா எப்படா ஸ்டோரியை கனெக்ட் பண்ணுவீங்க? ஸோ இதில் அப்படி என்னதை காட்ட போகிறாங்கன்னா, என்ன ஸ்டோரி கவர் பண்ண போகிறாங்கன்னா சீசன் 1 ரீகேப்பையும் அத்துடன் ஒரு ஸ்பெஷல் எபிசோட், அவ்வளோதான் இதோட மூவி. இது வந்து எப்படி தரமாக இருக்குது எல்லாருக்குமே தெரியும். அந்த டீமன் ஸ்லேயர் பண்ணுவானுங்க பார்த்தீங்களா, அந்த என்ன சொல்கிற ஒரு எபிசோடு நம்ம தியேட்டரில் போட்டு கல்லா காட்டுவானுங்க, அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா வந்து சோலோலையும் கூட அதான் பண்ண போகிறானுங்க. அந்த வரிசையில் வந்து இந்த கைஜு நம்பர் 8 அவ்வளோதான். பட் இங்கே புதுசாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோட். அதில் எப்படி என்ன ப்ரோ புதுசாக காமிக்கப்படுறான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வைஸ் கேப்டன் ஹோஷினாவுடைய ஒரு ஸ்டோரியாக தான் அந்த எபிசோட் இருக்க போது. ஸோ அதுக்காக வேணால் நீங்கள் தியேட்டர் போய் பார்க்கலாம். இது வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சோலோலையும் கூட ஸ்டார்டிங்கில் வந்து ஜப்பான் அண்ட் கொரியான்னு சொன்னானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வரிசை இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரிலீஸ் ஆகலாம். அண்ட் சில நேரங்களில் ரெஜினல் டப்ஸ்லையும் ரிலீஸ் ஆகலாம். ஷூராக வந்து ஹிந்தியில் பண்ணிடுவானுங்க. பட் தமிழில் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சோலோலையும் கூட தமிழில் தியேட்டர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்னு மாற்றி போட்டானுங்க. ஸோ வந்து நிறைய தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து டிசப்பாயின்ட்னா போச்சு. ஏன்னா ராணாலாம் வந்து இன்வால்வ் ஆகி ஒரு ப்ரோமோ கூட விட்டுருந்தாங்க. நான் வந்து தமிழில் டப் பண்ணுறேன், ஹிந்தியில் டப் பண்ணேன், எல்லாத்துக்கும் வந்து அந்த பர்கான ஒரு கேரக்டருக்கு வந்து அவர் தான் டப் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. பட் என்ன பண்ணுறது, என் தமிழ் டப்பிங்கில் வரப்போகிறது இல்லை. அதுவும் அதை மாதிரி இதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ வந்து யாரெல்லாம் இந்த கைஜு நம்பர் 8 மூவிக்கு வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு அதை வந்து மறக்காம கமெண்ட் சொல்லிவிடுங்க. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோ எத்தனை முடிச்சுக்கலாமே. டேக் கேர் கைஸ், சயோனரா.